ஹே கைஸ், நீங்கள் பார்த்து கான்ஃபிடென்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டோரேமானோட ஒரு ஸ்பெஷலான எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எபிசோட் நேம் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் நிஞ்சா ஹவுஸ். ஸோ அப்படிங்கிற இந்த எபிசோட் நேமை தான் பார்த்தி அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் எக்ஸ்பிளைன் பற்றினா பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறந்துட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வேற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பற்றி நம்ம நோபிட்டா காட்டுறாங்க. நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா ஜியான் கிட்ட அடி வாங்கிட்டே நம்ம டோரேமான் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஜியான் கராத்தை கற்றுக்கிட்டு நீ என்னெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பயங்கரமாக அஷ்டம்பா, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும், ஏதாச்சும் கேஜெட் கொடு அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமான் வயிற்றுலேயே அடிச்சிருவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா வயிற்றுல வச்சோன்னே ஏதோ ஒன்று வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ என்னடா இது அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்ப்பான். பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம டோரேமானே கிடையாது, ஏதோ பற்றி அப்படின்னா நிஞ்சா ரோபோட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா அந்த வயிற்றாண்டு அழுத்ததுனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா திடீர்னு அது வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா நிஞ்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லுது. யார் நீ அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா கேட்குறான். அப்போ பார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நோபிட்டா சொன்னேனே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் பார்த்தி அப்படின்னா அங்கே வந்து பறந்து கிளம்பி போயிடுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜியானை காட்டுறாங்க. இங்கே ஜியான் பார்த்தி அப்படின்னா அந்த கராத்தை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜியான் அடிச்சு போட்டிருக்கான். அதில் நம்ம நோபிட்டா ஒருத்தர். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா திடீர்னு அங்கே ஒரு நிஞ்சா பிளேட்லாம் பார்த்தி அப்படின்னா பறந்து வருது. எங்கடான்னு பார்த்தா நம்ம ஜியான் மேலே பார்த்தி அப்படின்னா விழுந்துருது. அதாவது ஜியான் மேலே இல்லை, அவனுக்கு முன்னாடி விழுந்துருது. அப்படி விழுந்தனே பார்த்தி அப்படின்னா நம்ம ஜியானோட ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா அவுந்துருது. இதை பார்த்தோன்னே அந்த சைடில் இருக்கிற பசங்களாம் பார்த்தி அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியான் வந்து அதை தூக்கி விட்டு யாரில் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்ட்டு நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா கத்துறான். இந்த முன்னாடி வாங்கலை அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜியான் பார்த்தீங்கன்னா கத்துறான். இப்போ பார்த்தி அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா முன்னாடி வந்து நிஞ்சா நிஞ்சா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துது. ஸோ இப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஜியான் இல்லை இந்த காரியத்தை பண்ணதை நீ தான், நான் ஒன்று சும்மா விட மாட்டேன், என்னோட கரத்தாட்டிக்கு வச்சு ஒன்று அடிச்சிடறான் பேர் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜியான் சொல்லுவான். அதுக்குள்ளே நம்ம நிஞ்சா ரோபோட் பார்த்தி அப்படின்னா அதோட கத்தி எடுத்து பறந்து வந்து நம்மளோட ஜியானை பற்றினா ஏதோ ஒன்று பண்ணிடுது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஸ்லோ மோஷன் எல்லாம் காட்டுறாங்க ரீவைண்ட் பண்ணி. என்னடான்னு பார்த்தா நம்மளோட ஜியானோடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜியானோட ட்ரௌசர் தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை ட்ரௌசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சே போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா ஒன்று சும்மா விட மாட்டல அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறான். பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டாவும் பார்த்தி அப்படின்னா இந்த ரோபோட்டை ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோபிட்டா பார்த்துறான். நல்ல வேலை தான் பண்ணுற, ஓ நீ டோரேமான் அனுப்பிச்சு வச்சு கேஜெட்டா அப்படி சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டா பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா சுசுகா கால் பண்ணுவாளே சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவான். சுசுகா என்ன சொல்கிறான்னா, நோபிட்டா இங்கே நான் குக்கி செஞ்சு வச்சிருக்கேன் வா அப்படி சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டா கிட்ட கூப்பிடுவா. ஸோ இதை கேட்டு நம்ம நோபிட்டாக்கு பயந்து சந்தோஷமாயிடும். அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டாமா அப்பா யாரும் கெஸ்ட் கூட்டிகிட்டு வராங்க, அதுக்காக நான் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டாமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்புவாங்க. ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லிட்டு போகிறாங்க நம்ம நோபிட்டாமா நோபிட்டா கிட்ட. இது கேட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க, நான் சுசுகா வீட்டுக்கு போகணுமே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தி அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. சே ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா சோகமாயிடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தி அப்படின்னா கேட்டுட்டு இருக்கோம். அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா நீ ரோபோட் தானே, இந்த வீட்டை நீ பார்த்துக்கிறியா, நான் போய் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டை பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா நிஞ்சான்ட்டு ஓகே சொல்லுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலி நான் சுசுகா வீட்டுக்கு இப்போ போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவோம். நம்ம நோபிட்டா போனது கத்ததே பார்த்தி அப்படின்னா அந்த ரோபோட் பார்த்தி அப்படின்னா மேலே போய் நம்ம நோபிட்டா ரூமை அந்த கதவு பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா கிச்சனில் வந்து ஏதோ பார்த்தி அப்படின்னா கயர்லாம் கட்டி ஒரு ட்ராப் மாதிரி பார்த்தி அப்படின்னா செட் பண்ண வைக்குது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா ரூமில் பார்த்தி அப்படின்னா நம்ம டோரேமான் பார்த்தி அப்படின்னா டெஸ்க் மூலிமா வரும், அதாவது டைம் மிஷின் வழியாக பார்த்தீங்கன்னா வருவான். கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வருவார். ஸோ அதை பார்த்தி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட மேனேஜரு. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி ரோபோட் எங்கள் கம்பெனியில் விற்கிறது தெரிஞ்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ ஓகே இப்போ அந்த ரோபோட் எங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம டோரேமான் கேட்பான். ஐயோ அந்த ரோபோட் இல்லையா, அது வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, நான் இப்போ போய் கிளம்புறேன், நீங்கள் போய் தேடி வைங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தி அப்படின்னா கிளம்பி போயிடுவார். அப்போ பார்த்தி அப்படின்னா டோரேமான் ஒரு வேளை நோபிட்டா ஆன் பண்ணியிருப்பானோ அப்படி சொல்லிட்டு நம்ம டோரேமான் பார்த்தி அப்படின்னா பயப்பட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில போகலான்ட்டு அந்த ரூமை பார்த்தீங்கன்னா திறப்பான். ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த கதவு பார்த்தி அப்படின்னா என்னமோ பண்ணிச்சுல. ஸோ அந்த கதவை பார்த்தீங்கன்னா துணி மாதிரி வந்துடுது. ஸோ அதை எடுத்து பார்க்குறான். அப்போ பார்த்தி அப்படின்னா பின்னாடி ஏதோ பிங்க் கலரில் புகை பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த புகையில பார்த்தி அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தி அப்படின்னா அதோட ஷேடோ தெரியுது. ஸோ அது தெரிஞ்சோடனே பார்த்தி அப்படின்னா நம்ம டோரேமான் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ண நம்ம நோபிட்டா காட்டுறாங்க. நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா இங்கே சுசுகா வீட்டுக்கு வந்து பார்த்தி அப்படின்னா அந்த குக்கீஸ்லாம் பார்த்தி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம டோரேமான் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கிட்ட அடி வாங்கிட்டு நோபிட்டா இன்னும் கொஞ்சம் பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டோரேமான் உனக்கு ஏன்ப்பா இப்படி அடிபட்டிருக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா சுசுகாலாம் கேட்பாங்க. நம்ம வீடு இப்போ என்ன நிலையில இருக்குது தெரியுமா, சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு நம்ம டோரேமான் சொல்லுவான். என்ன நிலைமையில இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம நோபிட்டா அம்மா சொன்ன மாதிரி நம்ம நோபிட்டா அப்பா பார்த்தி அப்படின்னா ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார் நம்ம நோபிட்டா வீட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா
உங்களை வர வைக்கிறேன் எங்களோட வீட்டுக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீடு ஒன்றும் பெருசு இல்லை அப்படி சொல்லிட்டு நோபிட்டா அப்பா சொல்லுவார். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா உள்ளே வந்துருவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தி அப்படின்னா ஒரு ஃபோட்டோ பின்னாடி பார்த்தி அப்படின்னா ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த கெஸ்ட்டு இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுவும் அங்கே தான் இருக்க போங்க அப்படி சொல்லிட்டு நோபிட்டா அப்பா சொல்லுவார். ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தி அப்படின்னா அந்த கதவு திறப்பாரு. நம்ம நோபிட்டா அப்பா பார்த்தி அப்படின்னா அப்படியே திரும்பிடுவார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா திறந்தோடனே பார்த்தி அப்படின்னா அந்த கதவு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திருப்பி போட்டுரும். அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ ஆனால் நம்ம நோபிட்டா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நோபிட்டா அம்மா அங்கே போனாங்க, ஒரு கிச்சனில் தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏதோ மெரிச்சிடறாரு போல. ஸோ பார்த்து அப்படின்னா இதோட சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா நம்மளோட கிச்சனில் அந்த செட் பண்ணிச்சுல அந்த ட்ராப், ஸோ அந்த நிஞ்சா ரோபோட், ஸோ அதான் பற்றி இவர் வந்து மெரிச்சுப்பாரு. ஸோ மெரிச்சுன்னு பற்றி அப்படின்னா நம்ம டோரிமானுக்கு நடந்த மாதிரியே அந்த பிங்க் கலர் போக பார்த்தீங்கன்னா இவருக்கு வருது. அந்த நிஞ்சா ஷேடோ பற்றி அப்படின்னா இவருக்கு தெரியுது. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா கத்துறாரு. ஸோ அப்புறம் பற்றி அப்படின்னா நம்ம நோபிட்டாவும் நம்ம நோபிட்டா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. பார்த்து அப்படின்னா உள்ள வந்து பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்த்தி அப்படின்னா வீடே பார்த்தி அப்படின்னா கச்ச முச்சான்னு இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா நோபிட்டாவோட அப்பா குரல் கேட்குது மேலே, என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. இவங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்து மேலே பார்க்குறாங்க. இந்த கபோர்ட் கூட தான் இருக்காரு போல, சீக்கிரம் தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டாவை பற்றி அப்படின்னா இந்த கபோர்டை தருவான். திறந்தோடனே பற்றி அப்படின்னா இன்னொரு கபோர்டு வரும். இதனடா இது இன்னொரு கபோர்டு வருது, இதுக்கு முன்னால இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டாவும் டோரிமான் ஆச்சரியப்படுவாங்க. நான் இந்த வாட்டி கண்டிப்பாக திறந்தே திருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பற்றி அப்படின்னா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து பற்றினா இழுப்பான். பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வாட்டியை பற்றி அப்படின்னா அந்த கபோர்டு தான் வரும். இது எப்படா இது வந்துகிட்டே இருக்கே அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா இங்கே என்னப்பா நடக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். நீ ஏன்ப்பா அந்த ரோபோட்டை ஆன் பண்ணி விட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான் பார்த்தா கத்துவான். எனக்கு எப்படிப்பா தெரியும் அது ஆன் பட்டுன்னு, எனக்கு அது எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவான். ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படின்னா நம்மளோட நிஞ்சா ரோபோட் பார்த்து அப்படின்னா மேலேருந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா இங்கே கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த படிக்கட்டு பார்த்து அப்படின்னா ஸ்லைட் பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா வழுக்க வச்சிரும் அந்த நிஞ்சா ரோபோட். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா நான் இந்த ரூமுக்கு போய் பார்க்குறேன், நீ போய் கிச்சனுக்கு போய் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட நோபிட்டா பார்த்து அப்படின்னா அந்த கிச்சனுக்கு போவான். நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போவான். கிச்சனை பார்த்து அப்படின்னா அந்த டைனிங் டேபிளில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். அப்போ நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிஞ்சா ரோபோட் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த நிஞ்சா ரோபோட் கிட்டே பார்த்தீங்கன்னா கேட்பான். அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் அப்படி சொல்லிட்டு கை கட்டுது. ஓ தேங்க்யூங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடி போவான். இது தப்பாக இருக்கே இவங்க யாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாக்கு இப்போ தான் புரியுது அதுதான் நம்ம நோபிட்டான்றது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த நிஞ்சா ரோபோட் பற்றி அப்படின்னா அவன் போனது கத்துது. இந்த இடத்துல பற்றி அப்படின்னா எண்ணெயெல்லாம் போட்டு விட்டுருது. நம்ம நோபிட்டா திரும்ப வருவான்ட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி திரும்ப வரான். அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வெளிக்கு விழுந்துருவான். எனக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா நம்மளோட இங்கே டோரிமானை காட்டுறாங்க. டோரிமான் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் எங்கே அந்த நிஞ்சா ரோபோட் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேட வருவான். ஸோ அப்போ பார்த்து அப்படின்னா அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். என்னது இங்கே கண்ணாடி இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் கண்ணாடி இங்கே அம்மாலாம் வச்சது இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமானை யோசிப்பான். அப்புறம் கையெல்லாம் தூக்கி பார்ப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் இருக்க டோரிமானை பார்த்தீங்கன்னா கையில் தூக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் கண்ணாடி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சந்தேகமாகவும் இருக்கும், இல்லையே இந்த கண்ணாடியில் ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுதே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ இப்போ பார்த்து அப்படி நம்ம நோபிட்டா வருவான். அப்போ நோரிமான் அது கிச்சனில் தான்ப்பா இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா சொல்லுவான். என்னது அப்படியே அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ பார்த்து அப்படின்னா இது என்னப்பா கண்ணாடி இங்கே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்ப்பான். பார்த்து அப்படின்னா அந்த நோபிட்டா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பான். இது நான்ப்பா என்னோட அந்த கண்ணாடியில் என்னோட ஃபேஸே தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவான். இது ஃபேஸ் தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமானை பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா மிரர் இருக்குல்ல டோரிமான் மட்டும் தெரியும். ஸோ அந்த டோரிமான் பார்த்து அப்படின்னா வெளில வந்துருவான். இது என்னடா எப்படி வரான் அப்படி சொல்லிட்டு இவங்களை பார்ப்பாங்க. பார்த்து அப்படின்னா திடீர்னு அது நிஞ்சா ரோபோட்டா பார்த்தீங்கன்னா வேஷம் மாதிரி அந்த மாதிரி டோரிமான் வேஷத்தில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் நான் நினச்சேன் இந்த ரோபோட்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்தி அப்படின்னா இவங்க நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தி அப்படின்னா தூக்கி விட்டுரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க. ஸோ இவங்க விழுந்தனே பார்த்தி அப்படின்னா அந்த ரோபோட் எஸ்கேப் ஓடும். இதுக்கு மேலே உன்னோட விடவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான் நோபிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க. திடீர்னு அந்த ரோபோட் பார்த்தி அப்படின்னா அதோட குளோன்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இதில் எது பாது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கே புரியாது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒவ்வொன்றா தொட்டு பார்ப்பாங்க. பார்த்து அப்படின்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்ம டோரிமானை பார்த்து அப்படின்னா உன்னை பார்த்து அப்படின்னா பிடிக்க வருவான். ஸோ நேரத்தில் பார்த்து அப்படின்னா அது திடீர்னு மறைஞ்சு போயிடுது. ஸோ அப்போ பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா சவுத்தில் போய் முட்டிக்கிறான். ஐயோ என் மூக்கு வலிக்குதே அப்படி சொல்லிட்டு. ஸோ பார்த்து அப்படின்னா இவங்களுக்கு எதுவுமே புரியல, இதில் எது உண்மை அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான்லாம் யோசிப்பான். ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா அந்த பாத்ரூமில் பார்த்து அப்படின்னா அந்த தண்ணியில் ஸோ அப்போ பார்த்து அப்படின்னா யாரோ பைப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படி சொல்லிட்டு இவங்களை பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்து அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்து அப்படின்னா உண்மையான நிஞ்சா ரோபோட் ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வருது, கத்தியை கையில் வச்சுக்கிட்டு வருது. ஸோ பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் நோபிட்டா அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா எல்லாரும் கட்டி போட்டு வச்சுருது நம்ம நோபிட்டா அப்பா நம்ம டோரிமான் நோபிட்டாவும்.
இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா அந்த கபோர்டுக்குள்ளே போட்டு கட்டி போட்டு இதை பார்த்து அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருது. ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா நம்ம நோபிட்டாம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீடு பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான்னு இருக்கு. இந்த நோபிட்டா எங்கே போனா அப்புறம் பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரட்டும் அவன் கையை காலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து அப்படின்னா இவங்க சொல்லிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்த மாதிரி நம்ம நோபிட்டா அம்மாக்கும் பார்த்து அப்படின்னா பிங்க் கலர் புகை வருது. ஸோ பார்த்து அப்படின்னா இதை பார்த்து நம்ம நோபிட்டா அம்மா பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. என்ன இது அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க கையில் வச்சிருக்க அந்த தொடப்பு கட்டையை பற்றி அப்படின்னா அது மேலே அடிச்சிருவாங்க. கரெக்டாக பார்த்து அப்படின்னா நம்ம நிஞ்சா ரோபோட் மேலே பட்டுரும். நம்ம நிஞ்சா ரோபோட் மேலே பற்றி அப்படின்னா பட்டதுனால அது பார்த்து அப்படின்னா மயங்கி விழுந்துரும். ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா யாருப்பா நீ அப்படி சொல்லிட்டு பற்றி அப்படின்னா நம்ம நோபிட்டா அம்மா கேட்பாங்க. அப்போ பார்த்து அப்படின்னா அது வந்து நிஞ்சா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ பார்த்து அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் தான் எங்கள் குரு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது நான் தான் உங்கள் குருவா அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஏன் பார்த்தீங்கன்னா அது பற்றி அப்படின்னா நிஞ்சா ரோபோட்டில் யாருமே அது வந்து ஜெயிச்சது இல்லை. முதல் தடவை பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா அம்மா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அதனால பார்த்து அப்படின்னா அது வந்து குருவா கேட்குது. அப்புறம் பார்த்து அப்படின்னா நம்ம டோரிமான் நோபிட்டா அவங்க அப்பாவும் பார்த்து அப்படின்னா வெளில வந்துடுறாங்க. ஏன்னா பார்த்து அப்படின்னா அது வந்து அடிமையே மாறிடுச்சுல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பிச்சிடறாங்க. நம்மளோட இந்த கெஸ்ட்டு கூட பார்த்து அப்படின்னா தப்பிச்சிடறாரு அந்த கதுக்குள்ளே மாட்டினார்ல. ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா கீழே வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ பார்த்து அப்படின்னா அந்த நிஞ்சா ரோபோட் பார்த்து அப்படின்னா நம்ம நோபிட்டா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. இந்த மாதிரி துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மடிச்சு வைக்கிறது, காய போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் செய்யுது. ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்டல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் கடிச்சிச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோர்மன் கிட்ட கேட்பாங்க. நீங்களே அந்த அணியத்தை பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டோர்மன் சொல்லுவோம். இவரும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு. அப்போ பார்த்து அப்படின்னா என்ன இது ஒரு நிஞ்சா ரோபோட் இவ்வளோ கெட்டதுன்னு பார்த்தா இது என்னடா அடிமையாக வேலை செய்யுது அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்து அப்படின்னா யோசிப்பாரு. அதோட பார்த்து அப்படின்னா இதோட இந்த எபிசோட் பார்த்து அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ பார்க்கணும்னு ஆசை பண்ணுங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு புது வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வரைக்கும் டாட்டா பை பை see you.